வணக்கம். இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தாந்தோன்றித்தனமாக செயற்படும் அரசு திணைக்களங்கள் தடுக்க நடவடிக்கை எடுக்காமை தொடர்பாக சபாகுவதா சிவிசனம். தமிழ்நாட்டில் தஞ்சமடைந்த இளைஞர் நுழைவு விசைவு மறுக்கப்பட்டதால் படகில் பயணம். சாதாரண தர பரீட்சை பெறுபவர்களை வெளியிட்ட பரீட்சைகள் திணைக்களம் உயர்தர பரீட்சைக்கான அட்டவணையும் அறிவிப்பு. தமிழ் திரைத்துறையினர் மத்தியிலான போதைப்பொருள் பயன்பாடு மேலும் 3 கைது செய்த காவல்துறை. கனேடிய பொருட்களுக்கு புதிய வரியை அறவிடப் போவதாக ட்ரம்ப் எச்சரிக்கை. அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து கனேடிய அரசாங்கம் கவனம். தொடர்பான விரிவான செய்திகள். தமிழ் தாயகத்தில் வடக்கு மாகாணத்தில் அரசு இயந்திரத்தின் பல்வேறு திணைக்களங்கள் சட்ட ஒழுங்குகளை மீறி தாந்தோன்றித்தனமாக செயற்படுவதாக வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் சபாகுகதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். இதனை தடுக்க அரசாங்கம் ஏன் உடனடி நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை எனவும், தடுக்காவிட்டால் அரசின் பின்னணியில் தான் இந்த சம்பவங்கள் நடக்கின்றதா என்ற கேள்வி பாதிக்கப்பட்ட மக்கள் மத்தியில் எழுந்துள்ளதாகவும் வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் தெரிவித்துள்ளார். வவுனியா மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களில் வனவள திணைக்களத்தின் ஆதரவுடன் காடுகளை அழித்து புதிய சிங்கள குடியேற்றங்கள் மேற்கொள்வதற்கு நடவடிக்கைகள் தீவிரமாக நடைபெறுவதாக சபாகுகதாஸ் சுட்டிக்காட்டியுள்ளார். வவுனியாவில் காவல்துறையினர் தனியார் காணிக்குள் சட்டவிரோதமாக பௌத்த விகாரை கட்ட நிலம் பிடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர் எனவும் அவர் குற்றஞ்சாட்டியுள்ளார். வடமராட்சி கிழக்கு சுண்டிக்குளத்தில் கடற்படை நில அளவீட்டில் இறங்கியுள்ளனர் எனவும் வடமாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் கூறியுள்ளார். அத்துடன் கள்ள மணல் ஏற்றும் நடவடிக்கையில் காவல்துறையினரும் டிப்பர் வாகன உரிமையாளர்களுக்கு ஆதரவாக செயற்படுவதாக வடக்கு ஆளுநரின் கூட்டத்தில் நேரடியாக முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அந்த வகையில் இந்த மண்கடத்தலின் பின்னணியில் காவல்துறையினரும் உள்ளதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது எனவும் சபாகுகதாஸ் கூறியுள்ளார். செம்மணி மனித புதைகுழி விவகாரத்தில் வழக்கு தொடுநர்களை புலனாய்வாளர்கள் அச்சுறுத்துவது, புதைகுழி உள்ளிட்ட இடத்தில் மர்ம வாகனம் சுற்றித் திரிவது, தென்னிலங்கையில் செம்மணி விவகாரம் தொடர்பில் இனவாதம் பேசுவது, பொய்யான தகவல்களை வெளியிடுவது போன்ற அடாவடிகளில் பலரும் இறங்கியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் மூலம் கடந்த ஆட்சியாளரின் காலத்தில் அரசுடனும் ராணுவ புலனாய்வு இயந்திரத்துடனும் இயங்கியவர்களை தற்போதைய ஆட்சியாளர்களும் பயன்படுத்துகின்றார்களா என கேள்வி எழுப்பியுள்ள சபாகுகதாஸ் இல்லை என்றாலே நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் வினாவியுள்ளார். இந்தியாவில் தஞ்சமடைந்துள்ள ஈழ அகதி ஒருவரை இந்திய கடலோர காவல் படையினர் இன்று அதிகாலை மீட்டு கடலோர காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். தனுஷ்கோடி அடுத்த 3ஆம் மணல் திட்டில் தவித்த மட்டக்களப்பு மாவட்டம் ஏறாவூர் குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த கியோசன் என்ற 28 வயதான இளைஞர் என்பது தெரியவந்துள்ளது. தனுஷ்கோடி கடல் பகுதியிலிருந்து மீன்பிடிக்க சென்ற கடற்றொழிலாளர்கள் தனுஷ்கோடி நடுக்கடலில் 3ஆம் மணல் திட்டில் இலங்கை தமிழர் ஒருவர் நிற்பதாக இந்திய கடலோர காவல் படையினருக்கு தகவல் கொடுத்தனர். இதையடுத்து இந்திய கடலோர காவல் படை முகாமிற்கு சொந்தமான ஹோவர் கிராப்ட் ரோந்து கப்பலில் சென்ற இந்திய கடலோர காவல் படையினர் இலங்கை தமிழரை பத்திரமாக மீட்டு தனுஷ்கோடிக்கு அடுத்துள்ள அரிச்சல்முனை கடற்கரைக்கு அழைத்து சென்றுள்ளனர். இதனையடுத்து ராமேஸ்வரம் கடலோர காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்ட இலங்கை தமிழரை மண்டபம் கடலோர காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கடந்த 1990ஆம் ஆண்டு தமிழ்நாட்டிற்கு அகதியாக சென்ற குடும்பத்தினருக்கு பிறந்த கியோசன் வேலூர் அணைக்கட்டு முகாமில் தங்கியிருந்துள்ளார். இதன் பின்னர் 2012ஆம் ஆண்டு கியோசன் சகோதரியின் திருமண நிகழ்வில் பங்கேற்பதற்காக விமானம் மூலம் இலங்கை சென்று மீண்டும் தமிழ்நாடு திரும்பியிருந்தார். இந்த நிலையில் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் தந்தைக்கு சொந்தமான நிலங்களை விற்பனை செய்வதற்காக விமானம் மூலம் இலங்கை சென்றிருந்த கியோசனுக்கு மீண்டும் இந்தியா செல்வதற்கு நுழைவு விசைவு வழங்கப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் சட்டவிரோதமாக படகு மூலம் தமிழ்நாட்டிற்கு சென்ற ஈழத்தமிழரான கியோசன் தனுஷ்கோடி 3ஆம் மணல் திட்டில் வந்து இறங்கியுள்ளது தெரியவந்துள்ளது. மத்திய மாநில உளவுத்துறையினர் கியோசனிடம் விசாரணை நடத்திய பின்னர் அவரை மண்டபம் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் தங்க வைக்க நடவடிக்கை எடுத்துள்ளனர். ஸ்ரீலங்கா பரீட்சைகள் திணைக்களத்தினால் நடாத்தப்பட்ட 2024ஆம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சையின் பெறுபேறுகள் இணையத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. சாதாரண தர பரீட்சை பெறுபேறுகளை மீள்திருத்தம் செய்வதற்கான விண்ணப்பங்கள் ஜூலை மாதம் 14ஆம் தேதி முதல் ஜூலை மாதம் 28ஆம் தேதி வரை கோரப்படும் எனவும் திணைக்களம் கூறியுள்ளது.
www.donuts.lk அல்லது www.results.exams.gov.lk என்ற இணையதளங்களூடாக பரீட்சை முடிவுகளை பெறலாம் என்று பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. இந்த முடிவுகள் குறித்து ஏதேனும் விசாரணைகள் இருப்பின் விண்ணப்பதாரர்கள் தொடர்பு கொள்வதற்கு தொலைபேசி இலக்கங்களையும் பரீட்சைகள் திணைக்களம் வழங்கியுள்ளது. 1911 அல்லது 0112785922 அல்லது 0112786616 அல்லது 0112784208 அல்லது 0112784534 என்ற இலக்கங்களூடாக விண்ணப்பதாரர்கள் தொடர்பு கொள்ள முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு மொத்தம் 4,74,147 விண்ணப்பதாரர்கள் கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றியிருந்தனர். இவர்களில் 3,98,182 பேர் பாடசாலை மாணவர்கள் என்பதுடன் 75,965 பேர் தனியார் விண்ணப்பதாரிகள் என பரீட்சைகள் திணைக்களம் கூறியுள்ளது. கடந்த மார்ச் மாதம் 17ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை 3,663 தேர்வு மையங்களில் சாதாரண தர பரீட்சை நடத்தப்பட்டிருந்தது. இதேவேளை 2025ஆம் ஆண்டுக்கான உயர்தர பரீட்சை நடைபெறும் திகதி தொடர்பான அறிவிப்பை ஸ்ரீலங்காவின் பரீட்சைகள் திணைக்களம் வெளியிட்டுள்ளது. அந்த வகையில் எதிர்வரும் நவம்பர் மாதம் 10ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரை இந்த பரீட்சைகள் இடம்பெறவுள்ளதாக பரீட்சை ஆணையாளர் நாயகம் AKS இந்திகா குமாரி தெரிவித்தார். மட்டக்களப்பில் ஆலயம் ஒன்றில் இடம்பெற்ற வருடாந்த சடங்கின் கூறிய ஆயுதத்தால் குத்தியதின் போது தெய்வமாடிய ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். இந்த தாக்குதலை நடத்திய நபர் தப்பியோடியுள்ள நிலையில் சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். மட்டக்களப்பு ஏறாவூர் களுவங்கணி பிரதேசத்தில் உள்ள ஆலயத்தில் தெய்வமாடிக்கொண்டிருந்த போது 37 வயதுடைய நிமலன் என்பவர் திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்துள்ளார். இதனையடுத்து தெய்வம் ஆடிக்கொண்ட ஒருவர் மீது மற்றொருவர் கூறிய ஆயுதத்தால் தாக்குதல் நடத்தியதில் அவர் படுகாயமடைந்துள்ளார். இதனையடுத்து படுகாயமடைந்த நபர் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் தாக்குதலை நடத்தியவர் தப்பியோடியதால் ஆலய சூழலில் பெரும் பதற்றம் ஏற்பட்டது. இதேவேளை உயிரிழந்தவரின் சடலம் பிரேத பரிசோதனைகளுக்காக செங்கலடி வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த சம்பவங்கள் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஏறாவூர் காவல்துறையினர் மேற்கொண்டுள்ளனர். பாணாந்துறை கிரண பகுதியில் இன்று அதிகாலை நடந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் ஒருவர் காயமடைந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். கிரண காவல்துறை பிரிவுக்குட்பட்ட மெலாமுள்ளவில் அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் வீட்டின் ஜன்னலை உடைத்து துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு தப்பிச் சென்றதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த நபர் சிகிச்சைகளுக்காக பாணாந்துறை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மாலமுள்ளவையைச் சேர்ந்த 32 வயதான நபரே காயமடைந்துள்ளதாக அடையாளம் காணப்பட்டுள்ளார். துப்பாக்கிச் சூட்டுக்கான காரணம் அல்லது சம்பந்தப்பட்ட சந்தேக நபர்கள் குறித்து எந்த தகவலும் தெரியவில்லை என காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். இந்த தாக்குதலுக்கு பிஸ்டல் ரக துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். சந்தேக நபர்களை கைது செய்ய 3 காவல்துறை குழுக்கள் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக ஸ்ரீலங்கா காவல்துறை ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. குடுசலிந்து மற்றும் நிலங்க ஆகிய 2 பாதாள உலக குழுக்களுக்கு இடையிலான மோதலுடன் இந்த துப்பாக்கிச் சூடு தொடர்புடையதாக இருக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல் குடுசலிந்துவின் பிரிவைச் சேர்ந்த ஒருவரை இலக்காக கொண்டு நடத்தப்பட்டிருக்கலாம் என ஸ்ரீலங்கா காவல்துறையினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். தமிழ் தாயக பகுதியில் தவறான முடிவெடுத்து உயிரை மாய்க்கும் சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றமை கரிசனை ஏற்படுத்தியுள்ளது. அந்த வகையில் யாழ்ப்பாணத்தில் 21 வயதான யுவதி ஒருவர் இவ்வாறு உயிரை மாய்த்துக் கொண்ட சம்பவம் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது. புத்தூர் வாதரவத்தை வீரபாணி பகுதியில் யுவதி ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிர் மாய்த்துள்ளார். கிளிநொச்சி முழங்காவில் பகுதியைச் சேர்ந்த லோகவேந்தன் ருகிந்தா என்ற யுவதியே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இந்த யுவதி புத்தூர் பகுதியில் உள்ள உறவினரின் வீட்டில் தங்கியிருந்து யாழ்ப்பாணத்தில் தாதியர் பயிற்சி நெறியில் ஈடுபட்டு வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மன அழுத்தம் காரணமாக அவர் தவறான முடிவெடுத்து உயிர் மாய்த்துள்ளதாக கூறப்படுகின்றது. அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டார். உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. மலேசிய பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வர் இப்ராஹிமை ஸ்ரீலங்கா விவகார அமைச்சர் விஜித கேரத் சந்தித்து பேச்சு நடத்தியுள்ளார். இந்த சந்திப்பின் போது இரு தலைவர்களுக்கும் நீண்டகால இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது மற்றும் ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவது குறித்து விசேடமாக கலந்துரையாடப்பட்டுள்ளது.
மலேசியாவில் நடைபெற்ற 58வது ஆசியன் வெளிவிவகார அமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் கோலாலம்பூருக்கு சென்றிருந்தார். இதன்போது மலேசிய பிரதமரை சந்தித்த விஜித ஹேரத் மலேசியாவில் உள்ள பல்வேறு துறைகளில் இலங்கை தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்புகளை அதிகரிப்பது குறித்து பரிசீலிக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த சந்திப்பை தொடர்ந்து இலங்கையின் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கான வாய்ப்புகளை மேம்படுத்துவதற்கான வழிமுறைகளை ஆராய மலேசியாவின் உள்துறை அமைச்சகத்தின் செயலாளர் நாயகத்துடன் அதிகாரிகள் மட்டத்தில் கலந்துரையாடல் நடத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த சந்திப்பை தொடர்ந்து ஸ்ரீலங்காவுடனான மலேசியாவின் தொடர்ச்சியான நட்பை பிரதமர் அன்வர் இப்ராஹிம் மீண்டும் வலியுறுத்தினார். மேலும் பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாட்டை மீட்பதற்கான தொடர்ச்சியான முயற்சிகளுக்கும் அவர் தனது ஆதரவை தெரிவித்ததாக ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சு மேலும் கூறியுள்ளது. தமிழ்நாட்டின் திரைத்துறையினர் போதைப்பொருள் பயன்படுத்திய வழக்கு பேசுபொருளாகியுள்ள நிலையில் மேலும் 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். போதைப்பொருள் பயன்படுத்திய வழக்கில் நடிகர்களான ஸ்ரீகாந்த், கிருஷ்ணா ஆகியோர் கைதான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இது தொடர்பான விசாரணைகளை காவல்துறையினர் முன்னெடுத்து வரும் நிலையில் கைதான ஸ்ரீகாந்த், கிருஷ்ணா ஆகியோருக்கு உயர்நீதிமன்றம் நிபந்தனை பிணை வழங்கியது. இதனிடையே நடிகர்களுக்கு போதைப்பொருள் விநியோகம் செய்ததாக அரவிந்த் பாலாஜி, சுபாஷ் ஆகியோரை கடந்த வாரம் கைது செய்துள்ள காவல்துறையினர் அவர்களிடம் தீவிர விசாரணையை நடத்தியுள்ளனர். இந்த நிலையில் ஹொகையின் போதைப்பொருள் பயன்படுத்திய விவகாரத்தில் திரைப்பட துணை இயக்குனர் உள்ளிட்ட 3 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். திரைப்பட துணை இயக்குனர் ஸ்ரீ பிரேம்குமார், அலெக்ஸ் சந்தோஷ், ராஜன் ஆகியோரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர்களிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கனடாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 35% வரி விதிக்கப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். புதிய வர்த்தக ஒப்பந்தத்தை எட்டுவதற்கான காலக்கெடு முன் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் நிறைவடைய உள்ள நிலையில் அவர் இந்த எச்சரிக்கை அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். தமது நாட்டின் பெரும்பாலான நட்பு நாடுகளுக்கு 15 முதல் 20% வரையான வரிகளை விதிக்கப் போவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். ஐரோப்பிய ஒன்றியத்தின் பொருட்களுக்கான புதிய வரி வீதத்தை விரைவில் அறிவிப்பதாகவும் கூறிய நிலையில் கனடாவுக்கான வரி வீதம் தொடர்பான அறிவிப்பை அவர் வெளியிட்டுள்ளார். இது தொடர்பான கடிதத்தை கனடிய பிரதமருக்கு டொனால்ட் ட்ரம்ப் அனுப்பி வைத்துள்ளார். அமெரிக்கா ஏற்கனவே கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 25% வரியை விதித்துள்ளது. இந்த நிலையில் புதிய வரியானது உருக்கு, அலுமினியம் மற்றும் வாகன பாக தயாரிப்பு தொழில்துறைகளை பாதிக்கும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். தாந்தோன்றித்தனமாக செயற்படும் அரசு திணைக்களங்கள் தடுக்க நடவடிக்கை எடுக்காமை தொடர்பாக சபாகுவதா சிவிசனம். தமிழ்நாட்டில் தஞ்சமடைந்த இளைஞர் நுழைவு விசைவு மறுக்கப்பட்டதால் படகில் பயணம். சாதாரண தர பரீட்சை பெறுபவர்களை வெளியிட்ட பரீட்சைகள் திணைக்களம் உயர்தர பரீட்சைக்கான அட்டவணையும் அறிவிப்பு. தமிழ் திரைத்துறையினர் மத்தியிலான போதைப்பொருள் பயன்பாடு மேலும் 3 கைது செய்த காவல்துறை. கனேடிய பொருட்களுக்கு புதிய வரியை அறவிடப் போவதாக ட்ரம்ப் எச்சரிக்கை. அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து கனேடிய அரசாங்கம் கவனம். இத்துடன் ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.